வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ராகி பக்கோடா, ராகி கீரையை வச்சு எப்படி நம்ம கிறிஸ்பியான பக்கோடா ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ராகி பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நாம் இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 கைப்பிடி அளவுக்கு பசலைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி பொடிதாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை சிறிதளவு, கீரையை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்குங்க. இது 250 கிராம் இருக்கும். பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் இந்த பவுலில் சேர்த்துடலாம். உங்ககிட்ட பசலைக்கீரை இல்லைன்னா எந்த கீரை இருந்தாலும் இதே மாதிரி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குங்க. கீரையில் தண்ணி இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கீரை உங்ககிட்ட இல்லைன்னா கீரைக்கு பதிலாக கூடுதலாக ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட 3 ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்துக்குங்க. பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இந்த மாதிரி அரிசி மாவை சேர்த்துக்குங்க. இப்போ அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூளை கூட சேர்த்துக்குங்க. இப்போ 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. மாவு கெட்டியாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு பக்கோடா மாவு இருக்கணும். ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க பக்கோடா மாவை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. பக்கோடா போடும்போதும் எடுக்கும் போதும் மட்டும் தீயை குறைச்சி வச்சுக்குங்க. ஒரு பக்கம் பக்கோடா நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். இன்னொரு முறை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துருங்க. நிறைய மாவு எடுத்து சேர்த்திங்கன்னா போண்டா மாதிரி இருக்கும், பக்கோடா மாதிரி இருக்காது. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுக்குங்க. பக்கோடா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு பக்கோடாவை எடுத்துடலாம். ராகி மாவில் கஞ்சி, அடை, தோசை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துருப்பீங்க. அது குழந்தைங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது. இந்த மாதிரி பக்கோடாவாக செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் காஃபி டீயோட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.